சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் போனை செக் பண்ணுமா முதலாளி? என் போனை கேக்குறாங்க. இவர் எதுக்கு சகோதரி சந்தேகப்படுறீங்க? இவர் எம்ப்ளாயி இல்ல கணேசன். இவர் இங்க வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்தை வீடியோ எடுத்துட்டே இருக்காரு. இதுல ஒரு விஷயமா சகோதரி, நம்ம குடும்பம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒத்துமையா இருக்கு. வீடியோ எடுத்து வச்சா அப்பப்ப பாத்துக்கலாம்ல. நம்ம குடும்பத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு இப்போ இவருக்கு புரியுது. நம்ம குடும்பத்தாலங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. இல்ல கணேசன், இவர் அந்த வீடியோலாம் யாருக்கும் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீ அவர் போனை வாங்கி செக் பண்ணி பாரு. செக் பண்ணுங்க முதலாளி. பரவாயில்ல, என் போனை வாங்கி செக் பண்ணுங்க. நீங்க என் போனை மட்டும் செக் பண்ணல முதலாளி, என் நேர்மையும் செக் பண்றீங்க. இந்தாங்க முதலாளி, நீங்களே என் போன்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க முதலாளி. வாங்கி பாரு, யாருக்காவது அனுப்பியிருக்காரான்னு பாரு. என் எம்ப்ளாயி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவரு எனக்கு துரோகமே பண்ண மாட்டாரு. கணேசன், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஏன் நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன். ஆனா இவரை சந்தேகப்படுறது மட்டும் என்னால அனுமதிக்கவே முடியாது. சார், நீ போங்க, அங்க போய் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்க. சரிங்க முதலாளி. போங்க. கணேசன், உன் நம்பிக்கைப்படி அவர் நல்லவரா இருந்தா உன்னை விட நான் தான் சந்தோஷப்படுவேன். அவரு நல்லவராவே இருக்கட்டும். எதுக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரி. என்னம்மா ஆமாங்க. அந்த முந்திரிய போட்டுட்டு கொஞ்சம் மீதம் கொடுத்தேன்னா நான் தின்னேன். ஆயிடுச்சா? பொங்கல் எவ்வளவு நேரமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க, நான் என்னங்க பண்றது? பொங்கல் வேக வேண்டாமா? சாமி விஷயத்துல இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாதுங்க. பொறுமையா இருங்க. சரி இருக்க சித்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இவ்வளவு அவசரம்? என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு போனை உடைச்ச? உடைக்காம என்ன பண்ண சொல்ற? அந்த ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இல்லாம தனித்தனியா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா தனித்தனியா இருந்தா கூட சந்தோஷம் ஒன்னாதானே இருக்கு. அந்த கிழவி நல்ல குந்தாணி மாதிரி குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவ புருஷன் செத்தாலும் இந்த குடும்பத்துக்காக இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு இந்த வீடியோல தெரிஞ்சது. அதான் உடைச்சேன். நான் ஒருத்திதான் இத்தனை வருஷமும் தண்டனை அனுபவிச்சு நடிக்கும் போது எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏமா, அது நடந்து முடிஞ்சு போச்சுமா. இனி நடக்க போறத பத்தி பாப்போம். இப்போ நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா. அண்ணன் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள கொன்னுட்டு வான்னு சொல்லு. அவங்க மொத்த பெரிய வெட்டி கொன்னுட்டு வாய்க்கரிசி போட்டு வந்துடுறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம், இப்ப வேண்டாம். அவங்கள கொல்றது மட்டும் என்னோட நோக்கமா இருந்துச்சுன்னா அவங்கள எப்பவோ கொண்டு இருப்பேன். ஆனா அவங்க யாரும் ஈஸியா செத்துறவே கூடாது. அவங்களோட பலமும் பலவீனமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள துடிக்க வைக்கணும். உன் தங்கச்சி பட்ட கஷ்டத்தை அவங்க எல்லாரும் அனுபவிக்கணும். அதுக்குதான் அவங்க வீடியோ அத்தனையும் கேட்டு வாங்கி பார்த்தேன். அவங்களோட பலமே அவங்க குடும்பத்தோட சந்தோஷம். பலவீனம் ஒத்துமை இல்லாம பிரிஞ்சிருக்கிறது தான். அவங்கள மொத்தமா பிரிச்சு மொத்த பேரையும் கருவறுக்க நேரம் பார்த்துட்டு இருக்கேனா.
அவங்களுக்கு கெட்ட நேரம்னு ஒண்ணு வராமல போயிடும். வரும். என் கையால அவங்களுக்கு சாகுற நேரம் கண்டிப்பா வரும். வரும். மீனா, ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்க? ரெண்டு குடும்பமும் எவ்வளவு சந்தோஷமா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்கல்ல, பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி என் குடும்பத்தோட நான் பொங்கல் கொண்டாடினதே இல்ல. என்ன சொல்ற? நீ உங்க அப்பா அம்மா கூட பொங்கல் கொண்டாடினதே இல்லையா? நான் அப்படி சொல்லல ராம். அவங்க கூட சிட்டில நான் கொண்டாடி இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஊர்ல பாட்டி, மாமா, சித்தப்பான்னு சொந்த பந்தங்களோட நான் கொண்டாடினது இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? பொங்கல்னாவே கிராமத்துல இருக்கிற சொந்தக்காரங்களோட ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறது தானே. இன்னைக்குதான் நான் அதை அனுபவிக்கிறேன். இதெல்லாம் என்ன பிரமாதம் மீனா. இதுக்கு முன்னாடி பொங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க ஆட்டம், பாட்டம், போட்டி, பரிசுன்னு சும்மா குதூகலமா இருக்கும் தெரியுமா? இவங்க இருக்காங்களே, அப்பாவும் சத்தியமூர்த்தி அங்கிளும், இவங்க பகையால ஊரு ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுறதே விட்டுட்டாங்க. பழைய மாதிரி போட்டி எல்லாம் வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? சும்மா தெருவுக்கு தெரு ஸ்பீக்கர் கட்டி 10 ஊரு கேக்குற மாதிரி உரியடி, ஜல்லிக்கட்டு அது இதுன்னு வச்சு ஊரே ரணகளா படுத்திடுவோம். பக்கத்து ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு வருவாங்க. எல்லாருமா சேர்ந்து ஊரே ஜே ஜேன்னு இருக்கும். சும்மா களை கட்டிரும் மீனா. அதுக்கப்புறம் நிறைய போட்டியெல்லாம் வைப்பாங்க தெரியுமா? போட்டியா? ஆமா, பசங்க கரும்பு உடைக்கிற போட்டியில கலந்துப்பாங்க, பொண்ணுங்க கோலம் போடுற போட்டியில கலந்துப்பாங்க, ஓ, சிலரு கண்ணை கட்டிக்கிட்டு பானை உடைப்பாங்க, சில பசங்க வழுக்கு மரம் ஏறுவாங்க, அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி, பிஸ்கட் கடிக்கிற போட்டின்னு பல போட்டிகளை வச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்களால கெட்டது. நல்லா இருந்த ஊரை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு காலம். பொங்கல்னாலே எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வருது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே வருஷ வருஷம் பொங்கலை கழிச்சிட்டு இருக்கோம் மீனா. ராம், இனிமே நினைக்க வேண்டாம். உன் ஆசைப்படி போட்டியோடவே பொங்கலை கொண்டாடிடுவோம். போ மீனா, இவங்கள வச்சு போட்டியா? ராம், போட்டியே அவங்களுக்கு தான். என்ன சொல்ற மீனா? இங்க பாரு ராம், இவங்க சண்டையால தானே போட்டி நின்னு போச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, சண்டை போடுறவங்களே போட்டி போட வச்சுட்டா? மீனா வேணாம் மீனா. நீ ஏதாவது செய்ய போய் இப்ப இருக்கிற சந்தோஷமும் கெட்டு போயிட போகுது மீனா. ஏதாவது பொங்கலாவது வைக்கிறாங்களே, விட்டுலாமே.